கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே உடல் கொண்ட ஜீவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க குலதெய்வ வழிபாடு எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாத்தனார் வீட்டில் தான் குலதெய்வத்துக்கு வந்து படைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல் இருந்துச்சா, சரி நான் ஆஃப் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தான் அழைச்சிட்டு வந்திருந்தோம். மதியானமே பார்த்திங்கன்னா ஒரு படையல் வந்து முடிஞ்சுட்டு அதுக்கு வந்து கஞ்செல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க. கேவூரில் அப்புறம் வந்து அரிசி கஞ்சி எல்லாமே வந்து ஊற்றுவாங்க. அது வந்து முடிஞ்சிட்டு ஈவினிங் படையலுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோமா, கொஞ்சம் பொழுது போகாத மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வேலை இல்லை, ஏன்னா சமையலுக்கெல்லாம் வந்து ஆள் வந்து வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு அழைச்சிட்டு போய் வீட்டுக்காரங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இங்கே சைடு சடை போட்டிருக்கால, அதுதான் எங்கள் நாத்தனார் பொண்ணு. ஒரு நாத்தனாரோட பொண்ணு, இன்னொன்று நாத்தனாருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்காங்க. அப்படியே போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். தடபுடலாக சமையல் வந்து படையலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, கறி குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முருங்கைக்கீரை, முட்டைன்னு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாமியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஈவினிங் படையலுக்காக. என்னோட அண்ணன், அதாவது பார்த்திங்கன்னா நாத்தனார் வீட்டுக்காரங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் போல் அப்படியே டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பசங்களும் எல்லாம் வந்து சேர்ந்து உட்காந்து ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்பவுமே ஜாலியாக வந்து போணுச்சு. படையலுக்கும் அந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஒரு 7 மணி வாக்கில் வந்து படைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தெருவில் உள்ளவங்க எல்லாமே இந்த படையலுக்கு வந்து வருவாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களும் வருவாங்க. அங்கே 2 அண்ணா உட்காந்துட்டு சாமிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. படையலுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 கிட்ட ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து படையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ படைக்கு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கிட்ட பார்த்திங்கன்னா வாழை இலை போட்டு சாதம் வச்சு அதில் வந்து கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை எல்லாமே வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவிளக்கு மாவு செய்வோம்ல, அதுலேயே வந்து மாவிளக்கு மாவு பறிச்சிட்டு தோசைக்கல்லில் வந்து தட்டி அப்படியே ரொட்டி மாதிரி வந்து சுடுவாங்க. அதுவும் வைப்பாங்க. சாமிக்கு வந்து படையல் போடுவாங்க. நான் இலையை வந்து உங்கள்கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. கடைசியாக படையல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்காக. சாமி படைச்சதுக்கப்புறம் நாத்தனார் வீட்டுக்காரங்க எல்லாமே சேர்ந்து வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க படைக்கிறதுக்காக. ஒன்று ஒன்றா வச்சு வந்து படைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமிக்கும் படையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட கையை வர
வாங்க கை நீட்டி பட்டு வாங்கிட்டு வா